ஓம் சாந்தி. ஆசிரியர் சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 20-2-2005. பாப்தாதா எப்போதும் ஆசிரியர்களிடம் கூறுவார், ஆசிரியர்கள் என்பது எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் தோற்றங்கள் கொண்டவர்கள். நீங்கள் அத்தகைய ஆசிரியர்களா? உங்களை பார்த்து சொர்க்க மகிழ்ச்சியின் உணர்வு வர வேண்டும், அமைதியின் அனுபவம் ஏற்பட வேண்டும், நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஃபரிஷ்தாவாக தென்பட வேண்டும். நீங்கள் அத்தகைய ஆசிரியர்கள் அல்லவா? அவ்யக்த வாணி தேதி 7-3-2005. சென்டரில் இருப்பவர்கள். அன்பு மற்றும் இரக்கம் இவற்றின் ஒளி ஏற்றி வைப்பீர்கள். மிக நல்ல எண்ணம் கொண்டுள்ளீர்கள். உங்கள் மீது தயா திருஷ்டி கூட இருப்பவர்கள் மீதும் இரக்கமுள்ள பார்வை மேலும் எல்லோர் மீதும் தயா திருஷ்டி ஈஸ்வரிய அன்பு காந்தம் போன்றது. ஆதலால் உங்களிடம் ஈஸ்வரிய அன்பு எனும் காந்தம் உள்ளது. எப்படிப்பட்ட ஆத்மாவையும் ஈஸ்வரிய அன்பு எனும் காந்தம் மூலமாக தந்தையினுடையவராக ஆக்க முடியும். பாப்தாதா சென்டரில் இருப்பவர்களுக்கு விசேஷமாக உளமாற ஆசிகளை வழங்குகிறார். நீங்கள் எல்லோரும் உலகில் பெயர் விளங்கும்படி செய்தீர்கள். மூளை முடுக்குகளில் எல்லாம் பிரம்மா குமாரிகள் பெயர் பரவ செய்தீர்கள் அல்லவா? அவ்யக்த வாணி தேதி 21-10-2005. இப்போது பாப்தாதாவின் கேள்வி என்னவென்றால், எல்லோருக்கும் சம்பூரணமாக வேண்டும், சம்பன்னமாக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறதா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தயாராக வேண்டி இருக்கிறதா? லட்சியம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். சம்பூர்ணமாக வேண்டும். நல்லது. ஆனால் எப்போது? நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கிறீர்கள். ஆதலால் இன்று விசேஷமாக பாப்தாதா டீச்சர்களிடம் கேட்கின்றார். 30 ஆண்டுகள் ஆனவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? 30 ஆண்டுகள் ஆனவர்கள் உங்களுக்குள்ளே புரோகிராம் செய்து தீர்மானம் செய்ய வேண்டும். மீட்டிங் நிறையவே செய்கிறீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார். மீட்டிங் சிட்டிங் என்று. ஆனால் இப்போது உங்களுடைய மீட்டிங் இந்த விதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் எப்போது செய்வது என்ற தேதி நிச்சயிக்கிறீர்கள். அப்படியானால் இதற்கு தேதி ஏன் நிச்சயிக்க கூடாது? எத்தனை ஆண்டுகள் வேண்டுமோ சொல்லுங்கள். ஏன் பாப்தாதா ஏன் இப்படி கூறுகின்றார்? ஏனென்றால் பாபாவிடம் தத்துவம் கேட்கிறது, எப்போது விநாசம் ஆரம்பிக்கலாம் என்று. இதற்கு பாப்தாதா என்ன பதில் கூறுவது? எப்போது என்பதை பாப்தாதா குழந்தைகளிடம்தான் கேட்பார் அல்லவா? இன்றைய விசேஷ தலைப்பு எப்போது என்பது. பாப்தாதாவிடம் அன்பு இருக்கிறதல்லவா? பிரம்மா பாபா சமானமாக ஆகிவிட வேண்டும் என்று பாப்தாதா எதிர்பார்க்கின்றார். என்ன, பிரம்மா பாபாவுக்கு எதிர்ப்பு வரவில்லையா? எதிர்ப்பு மாயாவிடமிருந்தும் வந்தது, மனிதர்கள் மூலமாகவும் எதிர்ப்பு வந்தது, பிரகிருதி மூலமாகவும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா பொசிஷனை விட்டுவிடவில்லை தானே? இதனால் தான் ஃபரிஷ்தா ஆனார் அல்லவா? ஆதலால் இப்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் ஃபரிஷ்தா என்று நினைத்து முன்னேறிக் கொண்டே இருங்கள். நான் ஃபரிஷ்தா, எல்லோரும் ஃபரிஷ்தா. எனக்கு இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தோடு சம்பந்தம் இல்லை. இந்த பிராமணர்களோடும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் முடிந்துவிட்டது. இவரும் ஃபரிஷ்தா, அவரும் ஃபரிஷ்தா என்ற பார்வையில் பாருங்கள். இந்த சங்கல்பத்தை வாயு மண்டலத்தில் பரப்புங்கள். மிக நல்ல நல்ல ரத்தினங்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவருடைய விசேஷமும் அவரவருடையதாக இருக்கிறது. மேலும் நீங்கள் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய ஆர்வம், உற்சாகத்தின் சர்டிபிகேட் தாதிகள் மூலமாக கிடைத்தது. இதற்கு மிகவும் மிகுந்த வாழ்த்துக்கள். ஆனால் இதற்கு காரணம் என்ன? எந்த ஒரு சேவை ஸ்தானத்திலாவது சேவை விருத்தியாகி கொண்டிருக்கிறது, நிர்விக்னமாக நடக்கிறது என்றால் இதற்கு என்ன காரணம் தெரியுமா? பாலனை. அநேக சென்டர்களில் VIP சேவை மிக நன்றாக செய்கிறார்கள். ஆனால் மாணவர்களுக்கான பாலனை குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாவதில்லை. மேலும் மாணவர்கள் ரெகுலராக சேவையில் ஆர்வம் உற்சாகத்துடன் இருக்க மாட்டார்கள். வகுப்பிற்கு வருவார்கள், என்ன சொல்கிறீர்களோ அதை செய்வார்கள். ஆனால் ஆர்வம் உற்சாகம் இருக்காது. ஆகவே இதன் ரிசல்ட் பாலனை செய்யாததற்காக
வாழ்த்துக்கள். எல்லோரும் நிமித்த டீச்சர்ஸ் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு விஐபி மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு பாலனை மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். மாணவர்களிடம் புதுமையை கொண்டு வாருங்கள். புதுமையை கொண்டு வருவதன் மூலமாக ஆர்வம், உற்சாகம் அதிகரிக்கும். சேவையில் மிகவும் மூழ்கி விடுகிறீர்கள், பிறகு களைத்து போய்விடுகிறீர்கள். இதனால் பாலனை அவ்வளவு விருப்பத்துடன் செய்ய முடிவதில்லை. முதலில் ராஜதானி தயார் செய்யுங்கள். இது மாணவர்கள் மூலமாகத்தான் நடக்கும் அல்லவா? உளப்பூர்வமாக பாலனை செய்யுங்கள். ஒவ்வொருவருடைய பலவீனத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். குஷியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பாரம் சுமக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏனெனில் வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக ராஜதானி தயாராகும். யார் சகயோகிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள், மாணவராக்குங்கள். மற்றபடி நன்றாக இருக்கிறது. டீச்சர்களுடைய மகிமையை கேட்டோம். நல்ல சேவை செய்கின்றார்கள், நல்ல பிளானும் செய்கிறார்கள். டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். நல்லது. உங்களுக்கு 1,00,000 மடங்கு வாழ்த்துக்கள். இப்போது ஒரு நிமிடம் அப்படி பவர்ஃபுல்லாக சர்வ சக்தி சம்பன்னமாகி உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு கிரணங்களை அனுப்புங்கள். நாலா பக்கமும் உங்களுடைய சக்திகளின் வைப்ரேஷன் பரவட்டும். அவ்யக்தவாணி தேதி 15/11/2005. யார் நிமித்தமாகி இருக்கிறார்களோ நிமித்தமாகி இருப்பவர்கள் மீது பொறுப்பும் இருக்கிறது. கூடவே அன்பும் அவ்வளவு இருக்கும். ஏனென்றால் எல்லோருக்கும் அன்பு மற்றும் ஆசிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் லிஃப்ட் கிடைத்து விடுகிறது. நீங்களும் கூட நிமித்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கும் கூட லிஃப்ட் கிடைக்கிறது. ஆனால் லிஃப்ட் என்ற கிஃப்ட் கூட நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருப்பவர்கள் நல்ல பலனை அடைவார்கள். இந்த எக்ஸ்ட்ரா வரதானம் கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்திலாவது, ஈஸ்வரிய காரத்தில், யக்ய சேவையில் யார் விசேஷ நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசிகள் மற்றும் அன்பு என்ற 2 லிஃப்ட் கிடைக்கிறது. அன்பு எப்படிப்பட்ட வஸ்து என்றால் எதிலிருந்து எதுவாக ஆக்கிவிடுகிறது. இன்றைக்கு உலகிலும் கூட யாரிடமாவது என்ன வேண்டும் என்று கேளுங்கள், அன்பு வேண்டும் என்பார்கள், சாந்தி வேண்டும் என்பார்கள். இது அன்பினால் கிடைக்கும். ஆகவே அன்பு, அதாவது ஆத்மீக அன்பு எல்லாவற்றிலும் சிரேஷ்டமானது. அவ்யக்தவாணி தேதி 15/12/2005. செய்தி கொடுக்கும் காரியம் நிறைய செய்து விட்டீர்கள். செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது செய்தி யாருக்கு கொடுத்தீர்களோ அவர்களில் சகயோகிகளாக இருப்பவர்கள், அன்பாக இருப்பவர்கள் ஆகியோரை, செய்தி அவர்களுக்கு கிடைக்க செய்ததன் அடையாளங்களாக இருப்பவர்களை இங்கு மேடைக்கு அழைத்து வாருங்கள். இதை செய்ய முடியுமா அல்லது கஷ்டமா? டீச்சர்கள் கூறுங்கள், செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, அல்லது செய்யத்தான் வேண்டுமா? யாரும் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் கோடியில் ஒருத்தர் அல்லவா? ஒருவேளை கடைசி மணியாக இருந்தாலும் சரி, இவர்களும் கோடியில் ஒருவர் தானே. உங்களுடைய டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படியானால் சர்வசக்திவானுடைய கடமை என்ன? சக்திகளை பரிமாறிக்கொள்வது. பாபாவிடமிருந்து பெற்ற குணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உதவி எனும் அன்பளிப்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படி நன்மை செய்யும் பாவனை உடையவர்களாக இருந்தால் எப்படி பிரசங்கம் மூலமாக செய்தி கொடுக்கிறீர்கள் அல்லவா? பேச்சு மூலம், தங்களுடைய நன்மை செய்யும் பாவனை மூலம், நன்மை செய்யும் விருத்தி மூலம், நன்மை அளிக்கும் வாயுமண்டலம் மூலமாக இந்த குணங்களின் அன்பளிப்பை வழங்குங்கள். சக்திகளின் அன்பளிப்பை வழங்குங்கள். பலவீனமாய் இருப்பவருக்கு உதவி செய்வது இது வேண்டிய சமயத்தில் செய்யும் உதவியாகும். கீழே விழுந்துவிட்டவர்களை இன்னும் கீழே தள்ளிவிடாதீர்கள். உயர்த்துங்கள், மேலே உயர்த்துங்கள். இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் என்பதல்ல. இவர் பிரபுவின் அன்புக்கு பாத்திரமானவர். கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷ ஆத்மா, வெற்றியடையக்கூடிய ஆத்மா. இப்படிப்பட்ட பார்வை இருக்கட்டும். இப்போது விருத்தி, திருஷ்டி, வாயுமண்டலத்தை மாற்றுங்கள். ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் அல்லவா? பலவீனத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், உற்சாகப்படுத்துங்கள், உதவி செய்யுங்கள். இப்படிப்பட்ட பிராமணர் குழுவை தயார் செய்தால் பாப்தாதா வெற்றி அடைந்ததற்கான கரவொலி செய்வார். அவ்யக்தவாணி தேதி 31/12/2005. முதலில் தன்னை பற்றிய விஷயம் யோகா அபியாசம் செய்கிறார்கள்.
பாப்தாதாவும் குழந்தைகள் யோகா அபியாசத்தில் இருப்பதை பார்க்கின்றார். அமிர்த வேளையிலும் கூட மிகவும் பிரயாசையுடன் கூடிய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யோக தபஸ்யா அக்னி ரூபத்தில் செய்வதில்லை. நிச்சயமாக அன்போடு நினைவு செய்கிறார்கள். ஆன்மீக சம்பாஷணையும் அதிகம் செய்கிறார்கள். சக்தி அடைவதற்கான அபியாசமும் செய்கிறார்கள். ஆனாலும் நினைவை தேவையான அளவு சக்திசாலியாக ஆக்கவில்லை. எந்தெந்த சங்கல்பத்திற்கு விடை கொடுக்க விரும்புகிறீர்களோ அதை விடை கொடுத்து விட வேண்டும். யோகத்தை யோக அக்னி ரூபத்தில் காரியம்சத்தில் கொண்டு வருவதில்லை. ஆதலால் யோகத்தை சக்திசாலியாக்குங்கள். ஒருமுகப்பட்டிருக்கும் விசேஷ சக்தி சம்ஸ்காரத்தை பஸ்மம் செய்வதற்கு அவசியமாக இருக்கிறது. எந்த சுரூபத்தில் ஒருமுகப்பட்டிருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒருமித்த சங்கல்பம் செய்துவிட்டால் பஸ்மமாகிவிடும். இதற்குத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. பெயர், ரூபம், அடையாளமே இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த ஆண்டு யோகத்தை சக்திசாலி நிலைக்கு கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் அல்லவா? சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை கடைசி நேரம் வரையிலும் சாக்கா ரூபத்தில் பிராக்டிக்கலாக செய்து காண்பித்தார். தன்னுடைய கடமையை சிவபாபா மூலமாக மகா வாக்கியம் உச்சரிக்கும் கடமையை கடைசி நாள் வரை செய்தார். நினைவிருக்கிறதல்லவா? கடைசி முரளி நினைவிருக்கிறதா? 3 வார்த்தைகளின் வரதானம் நினைவிருக்கிறதா? நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. தியாகம் கூட கடைசி நாள் வரையிலும் செய்தார். தன்னுடைய பழைய அறையை விடவில்லை. குழந்தைகள் எவ்வளவு அன்புடன் பிரம்மா பாபாவிடம் கூறினார்கள் என்றாலும் அது குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது என்று கூறி தனக்காக உபயோகப்படுத்தவே இல்லை. அவர் தினமும் 2:30 மணிக்கு எழுந்து தனக்காக தபஸ்யா செய்தார். சம்ஸ்காரத்தை பஸ்மம் செய்தார். இதன் பிறகுதான் கர்மாதீத் அவ்யக்தமானார், பரிஷ்தா ஆனார். என்ன நினைத்தாரோ அதை செய்து காட்டினார். சொல்வது, நினைப்பது மற்றும் செய்வது இம்மூன்றும் சரிசமமாக இருந்தது. ஃபாலோ ஃபாதர் கடைசி வரை தனது கடமையை சம்பூர்ணமாகவே செய்தார். பதில் கடிதங்களும் எழுதி முடித்தார். எத்தனை கடிதங்கள் எழுதினார்! சேவையையும் விட்டுவிடவில்லை. ஃபாலோ ஃபாதர் அகண்ட மகாதானி, மகாதானி அல்ல அகண்ட மகாதானி எப்படி இருப்பார் என்பதை பிராக்டிக்கலாக செய்து காண்பித்தார் கடைசி வரை. கடைசி வரையிலும் யாருடைய உதவியும் இன்றி தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்திருந்தார். கண்களில் கண்ணாடி அணியவில்லை. இது சூட்சும சக்தி. நிராதாரம் ஷரீரம் பழையதுதான். நாளுக்கு நாள் பஞ்ச தத்துவங்களும் காற்று, நீர் ஆகியன மாசு படிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் பாப்தாதா நீங்கள் ஏன் கண்ணாடி அணிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்பதில்லை. நீங்கள் அணிந்து கொள்ளலாம், ஆனால் சக்திசாலி ஸ்திதியை அவசியமாக அடையத்தான் வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.